காரங்களே, நீங்கள் பேர்குணம் கொண்டவராக இருப்பீங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இங்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். மோசமான ராசி. செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 9ஆம் பாத நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. வீரம் விவேகமும் கொண்ட இந்த மேச ராசி நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. 7.5 சனி நினச்சி நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க, பயத்தோடு இருப்பீங்க. மேச ராசி பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க. பயமே உங்களை பார்த்து பயப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. இனி மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும், சங்கடத்தை உண்டாகும், மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு நிறைய நபர்கள் உங்களை வந்து பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அதாவது 7.5 சனி தாக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது உண்மைதான். அது வந்து எல்லா மேச ராசிக்காரங்களுக்குமே இருக்குதான் செய்யும். அப்படி இருக்குதுன்னு ஒரு சில நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் இதில் தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்க போகுது. இப்போ 1 கோடி பேர் மேச ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட ஒரு ஜாதகக்காரங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது. எல்லாமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, சூரிய பகவானை மேலும் மேச ராசியை உச்சம் பெற்றிருப்பாங்க. இதனால் அங்கே சனி பகவான் கிடையாது. சனி பகவான் உங்களுடைய தொடங்கவே முடியாது. கடந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்க எங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கடந்த கால 2 வருடமாக எந்த ஒரு நல்லது முன்னேற்றமும் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. இனி வரக்கூடிய நாட்களாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த 7.5 சனி வேற ஆரம்பிச்சிருச்சு. இனி பாடாத பாடுபடுத்தி இருப்பீங்க. அப்படி நிறைய பேர் மேச ராசிக்காரங்க புலம்பிவிட்டு இருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மேச ராசி மே மாதத்துக்கான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதியிலிருந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறதால இந்த 2 கிரகணங்களும் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் மேச ராசிக்காரங்களுக்கு எடுத்து வைக்க போறீங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேச ராசி இப்போ மே மாதத்திற்கான உங்களுக்கு 5 கிரகணம் சேர்க்க இருக்குது. இதில் உங்கள் நல்ல முன்னேற்ற பாதை கண்டிப்பாக வந்து பொருளாதாரம் எல்லா ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வரக்கூடிய ஒரு ராஜயோக தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் அப்படிங்கிறது மேச ராசி அமைஞ்சிருக்கு. மேச ராசி கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். மேச ராசிக்காரங்களே, சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சொல்லி இருக்கீங்க. இது போல் எல்லா வாழ முடியலையே சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கலை, எண்ணம் சுத்தமாக இல்லை. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணி இருப்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் எல்லாம் பண்ணி எனக்கு என்ன வந்து அப்படின்னு வேலை மட்டுமே என்னைக்கும் குறிக்கோளாக இருப்பீங்க. மேச ராசிக்காரங்க, நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளை மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க சிவகரங்கள் சொந்தக்காரங்க. உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி இதை செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் மேச ராசிக்கு என்றைக்குமே கிடையாது. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே வெளிக்காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியவும் பார்த்துக்கவங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாமே மேச ராசியை இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காரு, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிருக்கீங்க. ஆனால்
சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலம் திரும்பி பார்க்கக்கூடியது அல்ல. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. இது போல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மேச ராசிக்காரங்க எல்லா விதமான பிரச்சனையுமே சந்திச்சு இருப்பீங்க. இனி வரக்கூடிய 6-7 மாதம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய மேசம் ராசிக்கு 17ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி குரு பகவான் இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு வக்கிர நிவர்த்தி ஆகும். இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நாட்கள் மேச ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் சரியான ஒரு வேலை கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 15,000 சம்பளம் மேச ராசிக்காரங்க போயிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் படித்து ஏற்ற நல்ல ஒரு வேலை நிச்சயமாக கிடைக்க போகுது. அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணுறீங்க, சரி ஐடி இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை 100க்கு 100% நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே இருக்குது. அரசியல்வாதிகளின் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். கடந்த காலகட்டங்கள் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனி நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மேலே மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற எல்லாமே வரக்கூடிய நாட்களாக தொடர்ந்து வரக்கூடியது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தொழில் எல்லாம் உங்களுக்கான உற்பத்தி எல்லாம் உங்களுக்கான விதமாக மாறும். எல்லாம் உங்களுடைய ராசி பலனாக இப்பொழுது உங்களுடைய அதிபதியாக மாறப்போகுது. எல்லாம் உங்களுடைய கைகோர்த்து உங்களுக்கான அற்புதங்களை நடத்தக்கூடிய ராசியாக இது அமையப் போகுது. இப்பொழுது ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வறட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடியது. இந்த மேசராசி எல்லாமே பயப்படாதீங்க. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த மே 18ஆம் தேதியிலிருந்து ராகு கேது பெயர்ச்சி நினச்சிட்டு தான் ஏன் சனி பகவானை பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா ஆனால் கண்டுபிடிச்சா ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே. கோட்டையில் இருக்க நபரை கீழே கொண்டு வருவாரா இல்லை கீழே இருக்கிறவரை கோட்டைக்கு கூட்டிட்டு போவாரான்னு தெரியலையே. இந்த மாதிரி தரக்கூடிய ஒரு கிரகணம் வந்து இப்போ ராகு கேது பகவான் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஆனால் வரக்கூடிய நாட்கள் இந்த 3 வருடம் கிரகணங்களும் சேர்ந்து நல்ல நல்ல அற்புதமான பலன்களை மட்டுமே வந்து மேச ராசிக்கு அள்ளித்தர போகிறாங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இதில் கிடையாது. என்னதான் உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. ஒரு 10 வாரம் இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் குரு பெயர்ச்சி உங்களுக்கு 100 அப்படிங்கிற வருமானம் வரும். இதனால் மூலம் கடந்த காலகட்டம் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிவர்த்தியாக போகுது. இப்போ நீங்கள் போய் ஒரு மேச ராசிக்காரங்களை பார்த்து கேட்பீங்க, எவ்வளவு இருந்தும் அப்படியே குறைஞ்சபட்சம் 5 லட்சமாவது அவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் இந்த மேச ராசிக்காரங்க அதை பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப செலவு, ஒரு வீடு கட்டுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, இல்லை குழந்தை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைக்காக கடன் வாங்கி இன்னும் கட்டி முடிக்காமல் இருப்பீங்க, மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இதிலிருந்து நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மேச ராசிக்காரங்க எல்லாம் எப்போ தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பீங்க. இன்னொரு 6-7 மாதத்துக்கு பிறகு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், ராஜயோகம்
இதில் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் நீங்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. இந்த 2025 முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அனைத்து விதமான கடன் கட்ட முடிச்சு போகிறீங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த திருமண நிகழ்வு அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்கலாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் இல்லாமல் பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறத பெற்றிருப்பாங்க. ஆனால் ஆண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயசு 30, 32, 35, 37 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு வரனாக நிச்சயமாக உங்களை அமையும். வாழ்க்கை துணை இழந்த மேச ராசி ஆண்கள் பெண்களே அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் உங்களுக்கு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஊருக்காரங்க தப்பாக நினைப்பாங்கன்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒரு பேரண்ட் இருந்து எதையும் செய்து விட முடியாது. அதனால் நீங்கள் இந்த முடிவு அப்படிங்கிறது உங்களோட முடிவாக இருக்கணும். இருக்கக்கூடிய பொருளாதார காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் எதையும் செஞ்சு ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மாற்று வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக விரைவில் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நல்ல நாளில் இந்த ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த 2025 முடியக்குள்ளே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான 5 ராசியும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த நிறைய பேர் நபரால் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி ஒரு விதமாக 7.5 சனி அப்படிங்கிற தாக்கம் கூட உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாகி உங்களுக்கு 6-7 மாதம் விரைவில் பிள்ளை பெற பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாக போகுது. எல்லா பிரச்சனையும் முடிய போகுது. கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு சில பேர் சேர்ந்திருக்காமல் இருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் இனிமேல் ஒரு தாட்டி பேசக்கூடிய வாய்ப்பினால் நீங்கள் இருவரும் சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரங்க என்ன லவ் பண்ணி இருப்பாங்க, திடீர் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பிரேக்கப் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. சிக்கல் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய இந்த மாதத்துக்கு பிறகு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய காதல் கண்டிப்பாக கைகூடும். அது மட்டும் இல்லாமல் பேரண்டோட உத்தரவோடு உங்களுக்கு திருமணம் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீக்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வரக்கூடிய நாட்கள். உங்களுடைய எளிமையான பேச்சு திறமை நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுத்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கு புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு விரைவில் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பீங்க. இல்லை குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி இருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இனி எல்லாம் திருமணம், சீமந்தம், புது வீடு கட்ட ஆரம்பித்து வரக்கூடிய கிரக பிரவேசம் அப்படிங்கிறது எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. இதை பார்த்து உங்கள் உற்றார் உறவினர் எல்லாம் பொறாமப்பட போகிறாங்க. அவங்க வன்மத்தை உங்கள் மேலே செலுத்த போகிறாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக எல்லாம் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாக மாறப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. ஏன் நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டா, பைக் வாங்கிட்டா, வீடு கட்டிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சி வன்மத்தை உங்கள் மேலே செலுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை நோக்கி புதிதாக ஒரு நபர் வரப்போகிறாங்க.
இருக்காங்க. அந்த நபர் யார்? உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை நண்பராக கூட இருக்கலாம். இப்பொழுது இது போல இந்த கருத்துக்கள் இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இவங்கெல்லாம் இந்த வரக்கூடிய துரோகிகள் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அதிகமாக துரோகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இதில் மட்டும் நீங்கள் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு நினைத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் போதும், உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுவிடும். உங்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றத்தான் இப்பொழுது இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்திருக்காரு. இதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்லது மட்டுமே நடக்கப் போகுது. உங்களுடைய கஷ்ட காலம் முடிஞ்சு உங்களுக்கான நல்ல காலம், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகிற காலமாக மாறப்போகுது.